வணக்கம் எல்லாருக்கும். என்னோட நேம் வந்து டாக்டர் சந்தான கிருஷ்ணன். நான் வந்து சென்னையில் சைதாப்பேட்டில் டாக்டர் எஸ்கே ஹாஸ்பிட்டல்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டுருக்கேன். வெளிநாட்டுக்கு மருத்துவம் படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஒரு 13 வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நாட்டில் இப்போ சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. என்எம்சி அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இங்கிலீஷ் மீடியமில் நீங்கள் படிச்சிருக்கணும் வெளிநாட்டில் போயிட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு 4.5 வருஷம் மெடிசன் மினிமம் படிச்சிருக்கணும், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். மூணாவது பாயிண்ட்டு இன்டர்ன்ஷிப்பு அங்கே படிச்சிருக்கணும், அங்கே பண்ணியிருக்கணும். நாலாவது பாயிண்ட் இன்டர்ன்ஷிப் என்னென்ன சப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி 12 சப்ஜெக்ட் விதிமுறைகள் கொடுத்துருக்கான். அந்த சப்ஜெக்ட் கம்பல்சரி அங்கே பண்ணியிருக்கணும்னு கொடுத்துருக்கான். 5வது கண்டிஷன் நீங்கள் அந்த நாட்டில் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு வரணும். அதாவது படித்து முடிச்சுட்டு அந்த நாட்டில் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தான் இங்கே வந்து வேலை செய்ய முடியும்னு சொல்லியிருக்கான். 6வது நீட் எக்ஸாம் இங்கே படித்து பாஸ் ஆனால் தான் வெளிநாட்டுக்கே போக முடியும்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். அதனால் யாராக இருந்தாலும் இந்த கண்டிஷன்ஸ் படி போகணும். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், நானும் ஒரு வெளிநாட்டில் படித்த டாக்டர், அதனால் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லேருந்து நான் பண்ணுற ஒரு நல்ல காலேஜ் 2 காலேஜோட வைஸ் டீனு, ரெக்டரு, டீனு, வைஸ் ரெக்டர் இந்த 3 டீமும் வர வச்சுருக்கேன். அந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து மிஸ்டர் கோச்சா. இவர் வந்து குத்தாய்சி யூனிவர்சிட்டியோட காலேஜ் ஆஃப் மெடிசனோட ரெக்டர். மேம் நீனோ மேம், ஷீஸ் ஃப்ரம் திப்லிசி ஜார்ஜியாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு காலேஜோட டீனு, யூரோப்பியன் யூனிவர்சிட்டியோட டீனு. அவங்க வைஸ் ரெக்டர் மிஸ் தமாரா மேம். அவங்க காலேஜோட யூரோப்பியன் யூனிவர்சிட்டியோட வைஸ் ரெக்டர். இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வாட் ஆர் தி கண்டிஷன். மேம், ஜஸ்ட் டெல் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த யூனிவர்சிட்டிஸ். யா, Thank you for your coming, thank you for your time. We represent 2 universities here. This is European University and Kutaisi University. It's the same university but in different countries, in different cities, of Georgia. One is in the west part of Georgia, which is Kutaisi. Another one is in the capital city of Georgia, in Tbilisi. The programs, medical doctor programs are the same in both universities, and of course the outcomes of the program are the same in both universities. Both programs, in European University and in Kutaisi University, studying is in English from the very beginning till the end of the program. Duration of the program, just according the rules and legislations in Georgia, it's for 6 years. And of course it's the same in both universities in this case. This 6 year includes that internship and covers the internship, so the students and the graduates of our university, they do not have to do any extra internship courses when they graduate and when they finish studies, because as I've mentioned before, it already includes in this 6-year duration. I will say a few words about the amendments you have done in your country last period, and I could say that all these amendments are just according the rules of Georgia, according the legislations of Georgia. So for our graduates there will be no problem, because as I've mentioned, the duration of the course is 6 years, which is which is actually 72 months. So it's absolutely good, and also the internship includes and covers this 6-year program internship itself. Georgia is very welcome for the Indian students, and one of the improvement of that is that there are lots of Indian restaurants and the places and the hostels in Georgia, not only in Tbilisi but also in Kutaisi as well. I will underline that Kutaisi is the second biggest city in Georgia, after capital city of Georgia, of course. I can say it with the huge honor that our graduates, after finishing their studies, they have passed all exams with the highest points, and also they have done the USML exams as well, step 1, step 2, step 3, and FMG exam as well, they have done with the great results. So it one more time proves that our program works and the outcomes of the program are real, and it helps us to have the graduates we are proud of. So thank you. இல்லை சார், அதாவது இந்தியாவிலேருந்து யார் போனாலும் நீட்டில் எலிஜிபிளாக இருந்தால் தான் நம்ம நாட்டில் என்எம்சி மெடிக்கல் கமிஷன் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் 2 க்ரைட்டீரியா கேட்குறான். முதல்ல வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்டில்
50% அபவ் இருக்கணும். ரெண்டாவது நீட்டில் எலிஜிபிளாக இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம வெளிநாட்டில் போய் படிக்க முடியும். இந்த நீட் மாதிரி அங்க இருக்காங்க? அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்தியாவில் மட்டும் தான். இந்தியாவில் ஒண்டி தான் அந்த மாதிரிங்க. நீட் எழுதினாதான். ஆமாம் ஆமாம், அங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இன்னொரு விஷயம், கட்டணங்கள் வந்து இங்க அதிகமா இருக்கிறதாகவும் அங்க வெளிநாட்டில் வந்து படிக்கும்போது கட்டணம் குறைவா இருக்க மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? சார் ஆக்சுவலி வெளிநாட்டில் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து நிறைய இருக்குது. பட் பாப்புலேஷன் ஆர் வெரி லெஸ். நம்ம இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகம். அதனால டிமாண்ட் கொஞ்சம் அதிகம் தாங்க. அது கட்டணங்கள் பார்த்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். பொதுவாக வெளிநாட்டில் எப்படின்னா எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் ஒரு காலேஜுக்கு இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் இருக்குது. இப்போ ஒரு காலேஜுக்கு வந்து 5 லட்சம் ஃபீஸ் வருஷத்துக்குன்னா 5.5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு அந்த ஃபீஸை தான் கட்டுவாங்க. நம்ம ஊரில் ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாதுங்க. எதனால இல்லைன்னு சொல்றீங்க? அது கிடையாதுங்க, எனக்கு தெரியலங்க. ரூல் அதான். தட் இஸ் அ ரூல். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த ரூல் வந்து என்எம்சி வந்து புதுசாக போட்டிருக்காங்க, நேஷனல் மெடிக்கல் கமிஷன். ஆமாம் ஆமாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க் பர்மிட் இருந்தால் தான் இங்கே செல்லும் உங்கள் டிகிரி. இந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். அது நம்ம என்எம்சி கிட்ட தான் கேட்கணும் கேள்வி. இல்லை, அதை பற்றி நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம அகெயின்ஸ்ட் என்எம்சி வி கேனாட் டாக். அவங்க என்ன ரூல் போட்டிருக்காங்களோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுதான் முறை, அதுதான் முறை. அந்த கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு, இந்தியாவில் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கு. இல்லை, அதுதான் எங்கள் நாட்டில் படிக்கிற பசங்களுக்கு அந்த நாட்டில் ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் பண்ணுறவங்க அங்கே வேலை செய்யலாம். கம்பல்சரி ஒர்க் பர்மிட் இருக்கணுன்ற. அங்கே எப்படின்னா அது தெரியல சார். நம்ம என்எம்சி கிட்ட தான் நம்ம நடந்துட்டு இருக்கு சார். அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் எந்த ரிசல்ட்டும் எதுவும் கிடைக்கல. வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். கிடைச்சதுன்னா நல்ல விடிவு காலம் தான் இருக்கு. நாங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்கு. பட் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 year or 6 months. 3 மாதங்கள் கூட ஆகலாம், ஒரே மாசத்துல கூட முடியலாம். அது நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு ஒத்துழைக்கிறாங்கன்னு தெரியல, பார்க்கணும். கடந்த 2 ஆண்டுகளா இந்த கொரோனானால நிறைய மாணவர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க இங்க இந்தியாவில். இப்போ ஒமிக்ரான் வர வந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த கல்வி வந்து எப்படி எத்தனை மாணவர்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு சார்? எங்களுக்கு வந்து வருஷத்துல 4 இன்டேக் எங்க காலேஜில். இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள். அதான் கட்டுப்பாடுகள் சொல்கிறேன் பாருங்க. எங்க நாடு நாங்கள் பண்ற ஜார்ஜியா கண்ட்ரியில் 2 காலேஜில் வருஷத்துல 4 இன்டேக். ஒரு இன்டேக்கும் 60 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு இன்டேக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒரு இன்டேக் ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பர் மாதம் ஒரு இன்டேக் ஸ்டார்ட் ஆகுது, மார்ச் மாதம் ஒரு இன்டேக் ஸ்டார்ட் ஆகுது, மே மாதம் ஒரு இன்டேக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 6 மாதத்துக்குள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் நல்லபடியாக. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் பண்ணியிருக்கணும், கோவிடோட வேக்சின் போட்டிருக்கணும். அவங்க 18 வயசு கம்மியாக இருந்தாங்கன்னா they should get the special permit and they should get the vaccinated, then only they can fly. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே எந்த பயமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் எல்லாருமே நான் வெளிநாட்டு கிளம்பலாம், இந்த நாட்டு கிளம்பிடலாம், போய் படிக்கலாம். அங்கே போயிட்டு அங்கெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ். சில நாடுகள் வந்து தடைப்பட்டிருக்கு ஒமிக்ரானால, நிறைய தடைகள் தான் பண்ணியிருக்காங்க, கட்டுப்பாடு ரொம்ப விதிச்சிருக்காங்க. அப்படிங்கிற போது இங்கே வந்து ஜார்ஜியாவில் வந்து என்ன மாதிரியான தடைகள் ஏதாவது? இது வரைக்கும் தடைகள் இல்லை. அங்கேயும் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் அதிகமாச்சுன்னா தடைகள் போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டாங்கன்னா they will save 1 year. இங்கே படிக்கிற எம்பிபிஎஸ்க்கும் அங்கே படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே இருந்தே வந்து இன்னைக்கு நிறைய மருத்துவத்துக்காக நிறைய தமிழ்நாட்டுக்கே வராங்க, துபாயிலேருந்து வராங்க, அமெரிக்காலேருந்து வராங்க. ஜார்ஜியான்றது வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்க ஒரு சின்ன நாடு, ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச ஒரு சின்ன நாடு, யூரோப்பியன் யூனியனில் இணையறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்து போயிட்டு இருக்க நாடு. அந்த நாட்டில் வந்து மெடிசன் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி குட். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அங்கே போய் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபியூச்சரில் யூரோப்பில் பிஜி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே சூஸ் யூரோப்பியன் கண்ட்ரி. அதுக்கு நுழைவு அதாவது அந்த கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஈஸியான வே, யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஈஸியான வே வந்து ஜார்ஜியா ஒரு நுழைவு தொலைவு. அதனால அது மூலியமாக போகிறாங்க. நான் இது வரைக்கும் ஒரு மொத்தமாக உலகத்தில் இருக்க பல நாடுகளுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு 1800 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் டாக்டர்ஸ் படிக்க. இது வரைக்கும் ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, நல்லபடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த போட்டிருக்க விதிமுறைகள்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு தீர்வுகள் வந்து நம்ம நாடு ஏதாவது டிசிஷன் எடுத்து பண்ணணும். இந்த நீட்டுனால நிறைய தற்கொலை கூட பண்ணியிருக்காங்க இந்த கல்விக்காக. அப்படிங்கும்போது எந்த மாதிரியான இது வந்து ஏழைகளாலும் இதில் இணைய முடியுமா? அதாவது கண்டிப்பாக. அதாவது யார் ஏழ்மையாக இருந்தால் நல்லா படித்தாங்கன்னா நீட்டு வந்து நல்ல விஷயம் தான். நீட் வந்து கெட்ட விஷயம் கிடையாது. நீட் இஸ் அ குட் திங்.
நீட் நல்லபடியாக இருக்கிறதுனால தான் நல்ல குவாலிட்டியான டாக்டர்ஸ் உருவாக்குறாங்க இந்த காலத்தில். அது ஒரு விதத்தில் நல்லது தான், அது வரவேற்கத்தக்கது தான். பட் நம்ம ஊரில் இருக்கிற ப்ரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. நம்மளோட நீட்டோட கட் ஆஃப் மார்க்ஸும் ரொம்ப, மெடிக்கல் காலேஜ் சீட்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால நம்மளுக்கு இங்கே வாய்ப்புகள் கிடைக்காதனால தான் நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் வெளிநாட்டில் போய் படிக்கிறோம். அதுக்கும் இவ்வளோ தடைகள் போட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போய் படிக்கிறது? ஆமாம், வாய்ப்பு இல்லாதனால தான் போகிறாங்க சார், வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லை சார். இங்கே இப்போ நீட் எழுதிட்டு அங்கே போய் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் இங்கே ஜாப்னு வரும்போது அதுக்கு ஏதாவது? கண்டிப்பாக சார், வெளிநாட்டிலேருந்து நீங்கள் எந்த நாட்டில் படித்து வந்தாலும் 2002 ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. நான் படித்த காலத்துலேருந்து அந்த ரூல் இருக்குது. அதாவது அதுக்கு பேர் வந்து எஃப்எம்ஜி ஸ்க்ரீனிங் டெஸ்ட், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன். இங்கே ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வச்சு அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணாதான் நம்ம இங்கே வந்து மருத்துவம் பயில முடியும். அதே மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட்னு எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க, நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட்னு 2023 வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் தே ஹவ் நாட் இம்ப்ளிமெண்டட். அது வரைக்கும் எஃப்எம்ஜி எக்ஸாம் தான் இருக்க போகுது. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் இங்கே நம்ம நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட் செக்டரில். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறீங்க? சார், ஐ ப்ரொவைட் பேசிக்கலி நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஹாஸ்டல் கொடுக்குறேன், இந்தியன் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்குறேன். எங்கள் ஹாஸ்டல்லே சின்ன சின்ன லைப்ரரிஸ் கொடுத்து, ஸ்டடி சென்டர் கொடுத்து நல்லா படிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறேன். இந்தியன் வார்டன்ஸ் 2 பேர் இருக்காங்க. 2 ஹாஸ்டலுமே கேர்ள்ஸ் ஹாஸ்டலுமே கேர்ள்ஸ் வார்டன் இருப்பாங்க, பாய்ஸ் ஹாஸ்டலில் ஜென்ட்ஸ் வார்டன் இருப்பாங்க. டேக் ஓவர் பண்ணி பார்த்துப்பாங்க, நம்ம பிள்ளைங்கள மாதிரி பார்த்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. சரிங்களா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஆல்மோஸ்ட் கவர்டா பிரதர்? அது வந்து இல்லீகல் பிரதர். ஆக்சுவலி சம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் தேர் அக்செப்டிங். பட் என்னன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா, வெளிநாட்டில் எந்த நாட்டில் படிச்சுட்டு வந்தாலும் இங்கே வேலை செய்யலாம். பட் கவர்மெண்ட் செக்டாரில் அப்ரூவல் வாங்கிட்டு வேலை செய்யறது தான் ரொம்ப சேஃப்டி, அதுதான் நல்லது. ப்ராப்பராக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எல்லாருக்கும் அந்த அட்வைஸ் தான் கொடுப்பேன். கண்டிப்பாக இருக்குது சார், எல்லாத்துக்குமே ஏஜ் கிரைட்டீரியா இருக்குது. நீட் இப்போ வந்து நீட் இருக்குல்ல, நீட்டு பாஸ்னா தே கேன் கோ அண்ட் ஸ்டடி. அட் த ஏஜ் ஆஃப் 40 years தே கேன் ரைட் நீட் எக்ஸாம். ஆனால் எல்லாருக்கும் 3 attempt தான் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களோட நேஷனல் போர்டு இருக்குல்ல, நீட்டோட போர்டு, அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சார் ரொம்ப ஈஸி சார். அதாவது சில நாடுகள் தான் மைனஸில் போகும். இப்போ நான் படித்த நாடெல்லாம் வந்து -30 வரைக்கும் போகும். இப்போ நம்ம அனுப்பக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா +8 +5 கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் வந்து சேம் லைக் டெல்லி அந்த மாதிரி உள்ள ஒரு கிளைமேட் தான். அதனால் ரொம்ப குளிராது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டாலர் பண்ணிப்பாங்க. நம்மளோட ஹாஸ்டல் ரூம்ஸுக்கெல்லாம் ஏசி இருக்குல்ல, அந்த மாதிரி ரூம் ஹீட்டர்ஸும் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ரூம் வந்து வார்மாக இருக்கும். இங்கே எப்படி இருக்கோ சென்னையில் அதே மாதிரி தான் அங்கே ரூம்ஸ் இருக்கும். அதனால் அது இஸ் நாட் அ இஷ்யூ. நாங்கள் இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களே நம்ம என்எம்சியில், அந்த என்எம்சிக்கு ஒரு ரிப்ளை மாதிரி ப்ராப்பராக காலேஜிலேருந்து எங்களுக்கு ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்டிங் தட் நம்ம நாட்டில் படிக்கிறதுக்கு எங்கள் நாடும் உங்கள் நாடும் சிமிலராக இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாராவதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களோட ஆஃபீஸு சைதாப்பேட்டையில் ஈஸ்ட் ஜோன்ஸ் ரோடில் டாக்டர் எஸ்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, சென்னை சைதாப்பேட். அங்கே வந்தீங்கன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். வருகின்ற இந்த 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் தான் இவங்க இருக்காங்க. சென்னையில் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் 12ஆம் தேதி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், ப்ராப்பராக எப்படி போகணும், அதெல்லாம் சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நான் அனுப்புகிறேன். அதனால் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சார், மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு அவங்க கண்ட்ரிக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்? என்ன மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸ் பிரதர்? ஸ்டடீஸாக இருக்குதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெதர் இங்கே மாறும், அங்கே இருக்கிற டெம்பரேச்சர். பிரதர் தட் இஸ் நாட் அ இஷ்யூ பிரதர். ஆக்சுவலி கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் வைஸ் டிசிஷன் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் இவங்க போகிறது வந்து டிப்பிக்கலி சேம் லைக் இந்தியா மாதிரி தான். நம்ம ஊரில் ஓரளவுக்கு வெயில் அடிக்கும், குளிர் நம்ம நார்த் சைடில் குளிரும்ல, அந்த மாதிரி தான். அதனால் எல்லா விதமான கிளைமேட்டுக்குள்ள ஒரு கண்ட்ரி தான் இது. ஸோ ஆல் டைப் ஆஃப் கிளைமேட்டிக்கல் பேஷண்ட்ஸ் வில் பி தேர். அண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் கம்பல்சரி. எல்லாருமே கிளினிக்கல் ரொட்டேஷன், ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அசஸ் பண்ணுவாங்க. சேம் லைக் இந்தியா மாதிரியே தான் அங்கே எல்லாமே. அதனால் அது ஒன்றும் பெரிய இது இல்லை. எந்த நாட்டுக்கு போனாலும் நாங்கள் எல்லா அமெரிக்கன் ஆத்தர் புக்ஸ், இந்தியன் ஆத்தர் புக்ஸ் தான் நம்ம கொடுத்து படிக்க வைக்கிறோம். இந்தியாவிலுமே அதே தான், ரஷ்யாலையும் அதே தான், ஜார்ஜியாலையும் அதே தான். 1800 பேர் அனுப்பியிருக்கீங்க.
ஆமாம் ஆமாம் இந்தியாவில் தான் இருக்காங்களா இல்லை வெளிநாட்டில் தான் கிட்டத்தட்ட 600 பேர் படித்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதில் 450 பேர் எஃப்எம்ஜி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில். சென்னையில் இருக்காங்க. எல்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நார்த் சைடில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, மிக்ஸ்டாக இருக்காங்க. நீட்டுங்கிற முறையில் ஊழல்லாம் இருக்குது, ஊழலும் பார்க்க முடியுது நீட் தேர்வில். சரி, எனக்கு அதை பற்றி தெரியல சார். எனக்கு அந்த மாதிரி தெரியல சார். நீட்டு வந்து ஒரு விதத்தில் நல்ல விதம் தான் சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஆஸ் பர் மை நாலேஜ். அதில் எந்த ஊழல் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. யாரும் ப்ரூவ் பண்ணல. 6 வருடமே நடந்திருக்கலாம். இல்லை, எனக்கு தெரியல சார். எனக்கு மேபி பண்ணுறாங்க, தப்பு பண்ணுற இடத்துல பண்ணுவாங்க, பட் எல்லாரும் பண்ணுறது இல்லை. அதுக்கு கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. சார் ஒமிக்ரான் வந்திருக்கு இப்போ. ஆமாம், யாருமே மாஸ்கே போடல. மாஸ்க்கு தேவையே இல்லையா மருத்துவர்? கண்டிப்பாக மாஸ்க் தேவை சார். இன்னைக்கு நான் மீட்டிங்கிறதுனால சோஷியல் டிஸ்டன்ஸ் வச்சு தான் மாஸ்க் போட்டுட்டு இருக்கேன். நோய் தொற்று ஒருவேளை குறைஞ்சிருச்சா? அப்படிலாம் கிடையாது சார். இஃப் எவ்ரி ஒன் இஸ் வேக்சினேட்டட் ஆல்சோ 100% எல்லாமே மாஸ்க் போட்டுட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கணும். இது வந்து இன்னும் ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக இதுமே அப்படியே லைஃப் ஸ்டைல் மாறிடுமோன்னு எனக்கு ஒரு தோணுது. இல்லை சார், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இயர் பை இயர் வந்து ஒவ்வொரு வைரஸாக அட்டாக் ஆகிட்டு. ஸோ அப்போல்லாம் இல்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இப்போ ஏன் வருது? சார், இப்போ இருக்கிற வைரஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லி WHO ரியாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட் முன்னாடி உள்ளது அதிகமாக இருந்தது. ஆமாம், இது வந்து இப்போ ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த இதுக்கு வந்து முன்னாடி உள்ள ரெஸ்ட்ரிக்ஷனோட இது பயங்கரமாக இருக்குது. என்ன ரீசன்? சார், அதுக்கு WHO கொடுத்துருக்க விதிமுறைகள் தான் சார். WHO வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லையும் ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் நல்லது தான். எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது நல்லது தான். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. Thank you. Thanks a lot. சார், ஆக்சுவலாக ரியலி ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் திங். எங்கே இந்த நாடுகளில் போய் படித்த பசங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை விட கேரக்டர் வைஸு, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அவங்களோட திங்கிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பசங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராட் மைண்டட் மென்டாலிட்டியோடு இருப்பாங்க. அதனால வெளிநாட்டில் போய் படிக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். யா மேம், தே ஹாவ் டவுட்ஸ். Indian students, when they are coming to Georgia, after completing there, how their character is changing and how their lifestyle is changing, they are asking in yeah. English. Okay. Yeah, the lifestyle, how they looks. Okay, I will answer this question. Thank you for your question. It's really interesting. I would like to mention that we have too many Indian students at our university, so I have everyday communication with them at the faculty representatives. So I can honestly say that you are quite similar. Your traditions and mentality is quite similar to us. We are associated with Europe, but we are not typical European country. Which means that all those students who come, Indian students who come to our country, they do not go back to their country with the changed mentality or with the changed traditions or something like that. They have the same tradition, they have the same mentality, but they have more experience and they are more independent because they are quite far from their family, which is not common in your case, just like us. You are very, you respect the family and you respect this relationship very much, just like us. So when they are minimum 6 years abroad, when they come, they are so independent persons. I myself, I have looked to our graduates and to our students, and I can honestly say that they are different people, but only in a good way. They, of course, the tradition, the love with the family, the love with their country is the same, and it cannot be changed. It doesn't matter where you go, but they are more independent, they have more knowledge, of course, and they have more skills of relationship with the foreigner students and foreigner people, because as you know, we don't have only Indian students, right? And there are too many opportunities to have the friends from foreigner countries, from different countries, from Georgia as well. And I think they come back as a better person. They already are a good person, but they come back as a better person. And I think it's really good experience for them, first of all, as for a person. And most important thing is that they come here as a good doctor, which is good professional, which is very important for you and for everybody, of course, because to feel safe
to feel healthy, you need good doctors, right? Yeah. That's what we are working on. And the other thing, almost 66 countries ல இருந்து அந்த காலேஜில் படிக்கிறாங்க. Yes, அதனால yes. different people are studying with the Indian students. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி மாறுமே தவிர கேரக்டர் மாறாது. நாலேஜ், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் கற்றுப்பாங்க. எந்தெந்த நாட்டில் நண்பர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். சரிங்களா? அதனால டெஃபினெட்லி இட்ஸ் ரியலி குட். சார் வெளிநாட்டிலேருந்து இங்கேருந்து நம்ம அங்கே போகிறோம், அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. படிக்கிறாங்க சார், இங்க படிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. அது எனக்கெல்லாம் குத்து மதிப்பாக என்னால் சொல்ல முடியாது. பட் நிறைய மாணவர்கள் நானே பார்த்துருக்கேன். நானே டெல்லியில் எய்ம்ஸில் பார்த்துருக்கேன். நீட் தேர்வு கண்டிப்பாக சார், வெளிநாட்டிலேருந்து யாரும் வந்தாலும் நீட் எழுதிட்டு தான் உள்ளே வராங்க. ஆல் த NRI ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ தே ரீடிங் நீட் எக்ஸாம். இந்தியாவில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகிறாங்க, முடிச்சுட்டு இங்கே வந்து எக்ஸாம் எழுதி இந்தியாவில் ஒர்க் படிக்கிறாங்க சார். திருப்பி இவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸில் போய் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி? இல்லை சார், அது கிடையாது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இவங்க போய் தாராளமாக அந்த கண்ட்ரியில் போய் வேலை செய்யலாம். பட் மேல் படிப்பு படிக்கணும்னா ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு தான் மேல் படிப்பு படிக்க முடியும். அதுதான் அவங்க சொல்ல வந்தாங்க. அந்த 5வது பாயிண்ட்டு நாங்கள் ஒத்து வருது. NMCயில் கொடுத்துருக்க 5வது பாயிண்ட் கேள்விக்கு எங்களோட கண்ட்ரி ஒத்து வருது, டெஃபினட்டாக இங்கே வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இப்போ ஜார்ஜியாவில் இப்போ படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து இப்போ ரெசிடென்ஸுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெசிடென்ஷியல் ஆப்ஷன்லாம் கிடையாது சார். ஆக்சுவலி அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது. அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த விதிமுறைகள் இருக்குது. அது பிரகாரம் பண்ணால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஒர்க் பர்மிட்ன்றது நம்ம நாட்டுக்காக தான் நம்ம வாங்கிட்டு அங்கே வாங்கி இங்கே எடுத்து வந்து காமிக்க போகிறோம், அவ்வளோதான். நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் போகிறாங்க, அங்கேயே வந்து 10 years 15 years இருக்குது. அங்கேயே இங்கே அப்படியெல்லாம் போக முடியாது சார். வேற கண்ட்ரியில் போய் பிஜி படிக்கலாம், அங்கேயெல்லாம் செட்டில் ஆக முடியாது. அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. அந்த பாசிபிலிட்டிஸ் அது நிறைய பேர் போகிறாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எடுத்தாங்க. அதெல்லாம் அவங்களோட சுதந்திர நாடு, அதெல்லாம் எப்படி யாரும் போகலாம். பட் அதுக்கு இப்போ நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. Okay, the both are two members will talk something. Yeah. Tamara ma'am and Would Ghosh you like to add something? welcoming some Indian students. Yes. Welcome Indian student to European University and Kutaisi University. We are waiting you. Yeah. Thank you very much for your interesting question, and we are welcome Indian students in Kutaisi University. Yeah. First of Thank you all. so much. This one brand, two university. In different Thank you. cities. Thank you. Thank you so Thank much. you so much. Thank you so much. Thank you.